அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறாங்க. டப்பிங் கொஞ்சம் மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஃபேமிலி ரோல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. இந்த பையன் ஏமாத்தி கூட்டு வந்தான். படம் செமையா இருக்கு ப்ரோ. கேட்கவே மாட்டாங்க. என்ன படம் அது? ஜெமினா வில் ஸ்மித் படம். அது ஏற்கனவே வில் ஸ்மித் படம் தான் அது. அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறாங்க. டப்பிங் கொஞ்சம் மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஃபேமிலி ரோல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. இந்த பையன் ஏமாத்தி கூட்டு வந்தான். படம் செமையா இருக்கு ப்ரோ. கேட்கவே மாட்டாங்க. அட பாவீங்களா டேய். தளபதி மாசு ஹாலிவுட் படத்தெல்லாம் எடுத்து ஏமாத்துறாங்க. மற்ற ஃபேமிலி உள்ள கொண்டு வந்துருக்காங்க. அதெல்லாம் ஃபேமிலிலாம் கிடையாது வில் ஸ்மித் படத்துல. கடைசியில ரெசிடென்ட் ஈவில் படத்தை எத்தனை வந்துட்டாங்க. குளோனா இது பண்ணுங்கிறாங்க. எப்படி எத்தனை குளோன் அழிப்பாரு விஜய் சொல்லுங்க. எது நல்லா இருக்கோ பாப்போம். படம் நல்லா இருக்கு. எல்லாம் வந்து பாருங்க. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். அவர் சும்மா ஹாலிவுட் படத்தை வந்து சொல்றாரு. அதெல்லாம் நல்ல ஹாலிவுட் படத்தை பாக்குறவங்க கண்டிப்பா தமிழ் பார்த்து இருக்கு ப்ரோ. படம் செமையா இருக்கு ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. வில் ஸ்மித் 2019 வந்த படம் இது. 2019 வந்த படம் இது. அதுல பாதி அப்படியே இருக்கு. படம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி ஒரு சில சீன்லாம் ஃபீல் வருது. நல்லா இருக்கு. ஹாலிவுட் லெவல் மாதிரி இருக்கு படம். நல்லா இருந்தது. ஓகே. இந்த ஃபாதர் கேரக்டர் நல்லா இருந்தது. விஜயோட ஃபாதர் கேரக்டர். அந்த டபுள் ஆக்ஷன் நல்லா இருந்தது. இந்த வில்லன் விஜய் தான் மாஸ் பண்ணிட்டாரு. பிஜிஎம் ஓவர் டாப் மாஸ். எல்லாமே சூப்பர். கதை உள்ள சார் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். கதை சொல்லியுமா கதை ஒன்றும் இல்லை. ஒரு டைம் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. தெரிய விட்டாரு ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ட்விஸ்ட்டு தான். படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தான். செம்மையாக இருந்துச்சு படம். நல்லா இருந்தது படம். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். அப்பா விஜய் வில்லனும் நல்லா இருக்காரு. வில்லனா இவ்ளோ பண்ணுவாரு நினைக்கல. நல்லா இருக்கு. அப்புறம் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஓகேஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நார்மலாக போச்சு. இன்ட்ரோ வாஸ் குட். இன்டர்வல் பிளாக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் ஓவரால் லென்த் வந்துட்டு மேபி ஒரு 20-25 மினிட்ஸ் குறைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வர அந்த பில்டப்ஸ் அண்ட் கேமியோஸ் ட்விஸ்ட்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிரும். பட் லென்த்தை வந்து கண்டிப்பாக ஒரு மேஜரான ப்ராப்ளமாக இருந்தது படத்தில். வெங்கட் பிரபு ஹேஸ் டன் ஹிஸ் ஜாப் வெல். பட் டெஃபினெட்லி நாட் இஸ் பெஸ்ட். ஓகே. தளபதிக்காக கண்டிப்பாக செகண்ட் லாஸ்ட் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த் தான். அதெல்லாம் நல்லாவே இருந்ததுங்க. ஏஐலாம் நல்லா இருந்துச்சு. பட் விஎஃப்எக்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். ஐ மீன் அவங்க ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இந்த ஏஐலாம் நல்லா இருந்துச்சு. டிஜிட்டல் ஏஐயா அவங்க காமிக்கிறது அந்த விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பட் ஸ்கேலாக படத்துக்கு தேவையான விஎஃப்எக்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. ட்ரெயின் சீக்வன்ஸாக இருக்கட்டும், மற்ற 2-3 சீக்வன்ஸ் பின்னாடி பேக்ரவுண்ட் சேப்பாக் ஸ்டேடியம் சீக்வன்ஸாக இருக்கட்டும், பைக்கு மெட்ரோவில் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து விஎஃப்எக்ஸில் பெருசாக ஒர்க் பண்ண மாதிரி தெரில. ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சுது. பேக்ரவுண்டில் வந்துட்டு என்னடா இது ஏதோ வீடியோ கேமில் தளபதி வர மாதிரி இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. விஜயகாந்த் சாரோட ஏஐயும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. வாய்ஸும் நல்லா இருந்துச்சு. அவங்க அது த்ரூ ஏஐ தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இருக்கு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்லாம் கண்டிப்பாக இருக்குது. அதான் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். நிறைய கேமியோஸ் இருக்குது. சர்ப்ரைசிங்கான கேமியோஸ் இருக்குது. பட் அதான் டியூரேஷன் மட்டும்தான் கொஞ்சம் நடுப்புற ஒரு ஹாஃப் அன் ஹவர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ், செகண்ட் ஹாஃபில் ஆரம்பித்து ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படி மண்டக்காயும். மற்றபடி இட்ஸ் குட் ஃபைன். ஏற்கனவே விஜய் வந்து வில்லனா பண்ணிருப்பா. ஆனா அதோட இது மாஸ்டர் பண்ணியிருக்கிறாரா? அது எப்படி சொல்றது, நான் பயங்கரமான தளபதி ஃபேனுங்க. நான் ரொம்ப எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தளபதி பிடிக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தாக்கா அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். அவர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர். அந்த விதத்தில் நான் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். பட் ஓகே, தளபதிக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருந்ததுங்க. பிஜிஎம்லாம் தெறிக்க விட்டார் மனுஷன். நான் பாட்டுலாம் கேட்டுட்டு தளபதி ஃபேனாக கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனேன். இன்னும் கொஞ்சம் தலைக்கு போட்ட அளவுக்கு தளபதிக்கு போடல யுவன் சார் அப்படின்னு தான் யோசிச்சேன் நான். பட் பிஜிஎம்லாம் நல்லாவே இருந்துச்சு. மறுட்டார் கேமியோ செகண்ட் ஹாஃப்ல வர எல்லா கேமியோஸ்க்குமே ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டரில் நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா இது தியேட்டர் ரெஸ்பான்ஸ்க்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். நீங்கள் ஓடிடியில் இதை பார்த்தீங்கன்னா இல்லை தனியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு இருக்குமான்றது கண்டிப்பாக ஒன் டைம் தியேட்டர் வாட்சபிள் தான். தியேட்டர் வாட்சபிள் மஸ்ட். தியேட்டரில் தான் பார்க்கணும் இது.